இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். லஹடத்து சம்பவத்தின் தாக்கம் குறைந்தது. வெளிநாட்டு தூதர்கள் மூலம் சபா சுற்றுலாவை அதிகரிக்க அரசாங்கம் முயற்சி. லஹடத்துவில் ஊடுருவல் மற்றும் மோதல் சம்பவம் நிகழ்ந்து சுமார் 13 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் சபாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளின் பாதுகாப்பு நிலைமை குறித்து வெளிநாடுகளின் நம்பிக்கையை மீட்டெடுக்க மலேசிய அரசாங்கம் புதிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் பிரதிநிதிகள் சபாவுக்கு அழைத்து செல்லப்பட்டு பாதுகாப்பு நிலைமையை நேரடியாக பார்வையிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லஹடத்து சம்பவமானது அப்பகுதி மக்களை மட்டுமின்றி அதன் சுற்றுலா தலங்களையும் பெருமளவில் பாதித்ததாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். என்றாலும் தற்போது நிலைமை பெரிதும் மேம்பட்டு மக்கள் நம்பிக்கையுடன் செல்லக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதால் வெளிநாடுகளின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கான நேரடி அணுகுமுறை அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் பிரதிநிதிகள் 3 நாட்கள் 2 இரவு பயணமாக சபாவின் கிழக்கு கடற்கரை பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்படுகின்றனர். அங்கு காடுகள், தீவுகள் உள்ளிட்ட பகுதிகளை அவர்கள் நேரில் பார்வையிட்டு பாதுகாப்பு நிலைமையை அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்ள உள்ளனர். 10 மாவட்டங்களை உள்ளடக்கிய சபா கிழக்கு பாதுகாப்பு கட்டளையான எஸ்காம் அப்பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்யும் முக்கிய பொறுப்பை வகித்து வருகின்றது. இந்த முயற்சியின் மூலம் சம்பந்தப்பட்ட நாடுகள் தங்களது குடிமக்களுக்கான பயண எச்சரிக்கைகளை மறுபரிசீலனை செய்யும் என எதிர்பார்ப்பதாக அமைச்சர் சைஃபுடின் இஸ்மாயில் சபாவில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தபுங் ஹஜி யாத்ரீகர்கள் நிதி வாரிய நிர்வாகத்தில் மீண்டும் முறைகேடுகள் ஏற்படாத வகையில் கடுமையான கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற 10 மணி நேரத்துக்கும் மேலான சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் 1955ஆம் ஆண்டு தபோங் ஹஜி சட்டத்தில் RCI விசாரணையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவுள்ள திருத்தங்கள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் அரச விசாரணை ஆணையத்தின் பரிந்துரைகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தபுங் ஹஜி தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ரஷீத் உசேன் தலைமையிலான இக்குழுவில் பேங்க் நகாரா ஆளுநர் டத்து ஸ்ரீ அப்துல் ரஷீத் கஃபோர் மற்றும் பங்குகள் மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் தலைவர் டத்து முகமது ஃபைஸ் அஸ்மி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர். தபுங் ஹஜி நிதி மற்றும் முதலீடுகள், பங்குகள் மற்றும் முதலீட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டிலும் ஹஜ் நிர்வாகம் சமய விவகாரங்களுக்கான அமைச்சரின் மேற்பார்வையிலும் இருக்கும் என்றும் தபுங் ஹஜி தனி நிறுவனமாக தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 தேசிய தின விமான அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியை முன்னிட்டு வரும் ஆகஸ்ட் 26 முதல் 31ஆம் தேதி வரையில் கோலலம்பூர் முனைய கட்டுப்பாட்டு வான்வெளி பகுதி தற்காலிகமாக மூடப்படும் என மலேசிய உள்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையமான CAAM அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் வரும் ஆகஸ்ட் 26 முதல் 28ஆம் தேதி வரை காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையில் ஒத்திகைக்காகவும், ஆகஸ்ட் 29 மற்றும் 31ஆம் தேதிகளில் காலை 8:45 மணி முதல் 9:45 மணி வரை முழு ஒத்திகை மற்றும் அதிகாரப்பூர்வ விமான அணிவகுப்பிற்காகவும் KLIA-வில் விமானங்கள் புறப்படுவதும் தரை இறங்குவதும் தற்காலிகமாக நிறுத்தப்பட உள்ளது. இந்த நேரங்களில் KLIA வழியாக பயணிக்கும் பயணிகள் தங்களது விமான நேரங்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதால் விமான நிறுவனங்களிடம் நேரடியாக உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு CAAM அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே சம்பந்தப்பட்ட பகுதிகளில் அனுமதியின்றி ட்ரோன்களை பறக்கவிடவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹைகூ நகருக்கும் பினாங்கிற்கும் இடையிலான நேரடி விமான சேவை அக்டோபர் 11ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதன் மூலம் பினாங்குடன் நேரடி விமான இணைப்பை கொண்டுள்ள சீன நகரங்களின் எண்ணிக்கை 9ஆக அதிகரிக்கும் என மாநில சுற்றுலா மற்றும் படைப்பாற்றல் பொருளாதார குழு தலைவர் வாங் ஹொன்வாய் தெரிவித்துள்ளார். ஹைனான் ஏர்லைன்ஸ் இயக்கும் இந்த விமான சேவை வாரத்திற்கு இருமுறையாக புதன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இயக்கப்படும். முதல் விமானமானது ஹைகூ மேலான் அனைத்துலக விமான நிலையத்தில் உள்ளூர் நேரப்படி மாலை 5:30 மணியளவில் புறப்பட்டு மலேசிய நேரப்படி இரவு 8:45 மணியளவில் பினாங்கை வந்தடையும். திரும்பும் விமானம் இரவு 9:45 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் அதிகாலை 1 மணிக்கு ஹைகோ சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விமான இணைப்பு சீன சுற்றுலா பயணிகளை பினாங்குக்கு ஈர்ப்பதுடன் இரு நகரங்களுக்கும் இடையிலான வர்த்தகம், தொழில்துறை, கலாச்சாரம், படைப்பாற்றல் துறை மற்றும் மக்கள் தொடர்புகளை மேம்படுத்தும் என வாங் ஹொன்வாய் குறிப்பிட்டுள்ளார். ஆபத்தான போதைப் பொருட்களை கடத்தியதாக ஈப்போவைச் சேர்ந்த கணவன் மனைவி மீது
இன்று புதன்கிழமை இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 44 வயதான தியோவாய்லூன், அவரது 38 வயது மனைவியான லிம் சுக் பே ஆகியோர் மஜிஸ்ட்ரேட் எஸ் புனிதா முன்னிலையில் இன்று குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்ட போது அவற்றை புரிந்து கொண்டதாக தலையசைத்தனர். எனினும் இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதால் அவர்களின் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. குற்றச்சாட்டின்படி இருவரும் இணைந்து 480.60 கிராம் எடையுள்ள மெத்திலினிடியாக்சி மெத்தாபெத்தமின் எனப்படும் ஆபத்தான போதைப் பொருளை கடத்தியதாக கூறப்படுகின்றது. இச்சம்பவம் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு சுமார் 10:30 மணியளவில் இப்போ மேடான் புர்ச்சாம் பிஸ்தாரி பகுதியில் உள்ள புர்ச்சாம் பிஸ்தாரி 4 என்ற இடத்திலுள்ள அறை ஒன்றில் நடந்ததாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1952ஆம் ஆண்டு ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் 39B1A குற்றவியல் சட்டம் பிரிவு 34 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனையோ அல்லது ஆயுள் தண்டனையோ விதிக்கப்படலாம். சரவாக்கில் நிலவி வரும் புகைமூட்ட நிலைமை காரணமாக மேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொண்டு செயற்கை மழையை உருவாக்கும் திட்டம் இல்லை என அம்மாநில இயற்கை வளங்கள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்துல்லன் தலீப் சலே தெரிவித்துள்ளார். வரும் ஆகஸ்ட் 14 அல்லது 15ஆம் தேதிக்குள் சரவாக்கின் சில பகுதிகளில் மழை பெய்ய 30% வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் வாரியம் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து மேக விதைப்பு அவசியமா என்பதை தீர்மானிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளையில் மேற்கு கலிமந்தானில் இருந்து எல்லை தாண்டிய புகை மூட்டம் சரவாக்கை பாதித்து வருவதாகவும் தென்கிழக்கு பருவக்காற்று புகையை மாநிலத்தை நோக்கி கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே காற்றின் தர குறியீடு 200ஐ தாண்டி செல்வதால் அம்மாநிலத்தில் சுமார் 6 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பேரா மாநிலம் தஞ்சோங் ரம்புத்தானில் உள்ள பராமரிப்பு மையத்தைச் சேர்ந்த அமட் ஃபைஸ் முகமது ரஹ்வி, ஜைட் சஹாரி, ரெட்ஸ்வான் சுபோ மற்றும் அப்துல் ஹலீம் முகமது நீசா ஆகிய 4 அங்கு வசித்து வந்த மற்றொரு நபரின் மரணத்திற்கு காரணமானதாக இன்று புதன்கிழமை ஈப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். இவ்வழக்கானது உயர் நீதிமன்ற அதிகார வரம்பிற்கு உட்பட்டதால் அவர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. குற்றச்சாட்டின்படி அமட் ஃபைஸ் 54 வயதான முகமது ஃபவுசீர் ஹுசேன் என்பவரை கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி பராமரிப்பு மையத்தில் கொலை செய்ததாகவும் மற்ற 3 அவரின் மரணத்திற்கு காரணமானதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். அமட் ஃபைஸ் மீது குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்ற 3 304A மற்றும் 34வது பிரிவுகளின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அமட் ஃபைஸுக்கு மரண தண்டனை அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் சிறை மற்றும் குறைந்தது 12 பிரம்படிகள் விதிக்கப்படலாம். மற்ற 3க்கும் 30 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அபராதம் விதிக்கப்படலாம். 4 பிணை வழங்கப்படாத நிலையில் இவ்வழக்கானது வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகின்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.